single day. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஓவன் யூஸ் பண்ணாமல் அதே மாதிரி பேக்கிங் மெத்தட் யூஸ் பண்ணாமல் எப்படி லசாங்னா செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த டேஸ்டியான லசாங்னாவை நான் எப்படி செஞ்சுன்றதை வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். லசானியா ஷீட் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் நான் ஒரு கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கிறேன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஹோம்மேட் ஆரிகானோ சீசனிங் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சமாக நம்ம எண்ணெய் மேலே க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மாவு ஒரு ½ அன் ஹவருக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம ரெட் சாஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு 10 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. பின்பக்கத்துலேயே இந்த மாதிரி கிராஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ளேயும் தக்காளி நல்லா வேகும். இப்போ இதை நம்ம குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம 3 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம நல்லா ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கப்புறமா தோல் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம பேன் ஹீட் பண்ணிடலாம். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சியும் பூண்டியும் நான் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். பட்டர் உருகினதுக்கப்புறமா இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஹோம்மேட் ஆரிகானோ சீசனிங், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் க்ரஷ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு இது நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். கிளற இது நல்லாவே திக்காயிட்டே இருக்கும். நல்லா கிளறி விட்டே இருங்க. 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவள் தான் நம்மளோட ரெட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேனில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் உருகினதுக்கப்புறமா நான் சாப் பண்ணி வச்சுருக்க கார்லிக் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுறேன். இப்போ இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கிறேன். மைதா சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிடலாம். நல்லா 1 மினிட்டுக்கு வதக்கினதுக்கப்புறமா நான் ஒரு 2 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கிறேன். பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஹோம்மேட் ஆரிகானோ சீசனிங் ஆட் பண்ணிக்கிறேன். விஸ்க்கு வச்சு நல்லா பீட் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட பர்ஃபெக்டான ஒயிட் சாஸ் ரெடி. அடுத்தது நம்ம வெஜிடபிளை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேனில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கார்லிக் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட் நம்ம நல்லா வதக்கிடலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வதக்கிடலாம். நெக்ஸ்ட்டு நான் கேரட், கேபேஜ், பீன்ஸ், அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம நல்லா வதக்கிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோ சீசனிங் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் க்ரஷ்ட் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிடலாம். காய்கறி எல்லாமே ரொம்ப வேகணுன்றது அவசியம் இல்லை. வெஜிடபிள் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. ஹோம்மேட் மொசரல்லா சீஸை இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளோட மாவு நல்லாவே ஊறிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த பேனில் தான் செய்ய போகிறேன். அதனால் இந்த சைஸ்க்கு நான் மாவு திரட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஒர்க்கிங் சர்ஃபேஸில் நம்ம மைதாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம மாவு திரட்டிக்கலாம். நீங்கள் எந்த பேனில் செய்கிறீங்களோ அந்த பேனுக்கு ஏற்ற சைஸில் மாவை திரட்டிக்கோங்க. நான் மாவு திரட்டிட்டேன். மாவு இந்த மாதிரி நல்லா தின்னாக திரட்டிக்கோங்க. இதே மாதிரி நம்ம 4 செஞ்சுக்கணும். இப்போ நமக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம லசாங்னா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேனை ஹீட் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம பட்டரை க்ரீஸ் பண்ணிக்கலாம். பேன் சைட்லலாம் நல்லா பட்டரை க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லேயருக்கு நம்ம ரெட் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சாஸை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு லசாங்னா ஷீட்டை இது மேலே வச்சிடலாம். இப்போ இந்த லசாங்னா ஷீட் மேலே நம்ம ரெட் சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ரெட் சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம ஒயிட் சாஸையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம்.
ஒயிட் சாஸும் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கிரேட் பண்ணி வச்சுருக்க mozzarella சீஸையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே இன்னொரு லசாங்னா ஷீட் வந்து நான் வச்சிடுறேன். இதுக்கு மேலே திருப்பியும் நம்ம வந்து ரெட் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சாஸ் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா திருப்பி இன்னொரு லேயர் நம்ம வந்து ஒயிட் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸும் கிரேட் பண்ணி வச்சுருக்க mozzarella சீஸையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு லேயர் வந்து மேக் பண்ணிக்கோங்க. கடைசி லேயரில் மட்டும் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்காதீங்க. லாஸ்ட் லேயரில் நம்ம வந்து ரெட் சாஸ், ஒயிட் சாஸ், அதுக்கப்புறமா சீஸ் மட்டும் வந்து ஆட் பண்ணால் போதும். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம 25 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். 25 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்மளோட டேஸ்டியான லசாங்னா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பேக் பண்ணாமல் நம்ம வந்து ஈஸியாக பேன்லேயே வந்து நம்மளோட லசாங்னா வந்து ரெடி பண்ணிட்டோம். நம்ம ஸ்டவ்லேருந்து இறக்குனதுக்கப்புறமா சிஸ்லிங் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இந்த லசாங்னா வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டோம். இது ரொம்ப சீஸியாக இருந்துச்சு. இது வந்து ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வந்து சுவையான லசாங்னாவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.